வணக்கம், டாக்டர் பாக்யராஜ் பேசுகிறேன். பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட ரிசப்ஷன் இது. அதாவது எந்த பேஷண்ட் வந்தாலும் எங்கள் ரிசப்ஷனிஸ்ட் எல்லாருமே ரொம்ப முன்முறையோடு உங்களை வரவேற்பாங்க. என்ன உதவி வேணாலும் நீங்கள் வந்து இங்கே கேட்கலாம். இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் இன்சூரன்ஸஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. என்ன உதவி தேவைனாலும் நீங்கள் எங்கள் இடத்துல வந்து கேட்டிங்கன்னா உடனடியாக செஞ்சு கொடுப்பாங்க. ஓபிடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸுமே இருக்குது. அதாவது டாக்டர்ஸ் வந்து எந்த உதாரணத்துக்கு ஜென்ரலாக இருக்கலாம், ஆர்த்தோவாக இருக்கலாம், நியூரோவாக இருக்கலாம், கார்டியோக்காக இருக்கலாம். என்ன இப்போ விதமான டாக்டர்ஸ் உங்களுக்கு தேவைனாலும் எங்கே அணுகுனீங்கன்னா அவங்க எல்லா விவரத்தையும் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்குது நம்மளுடைய கேஷுவாலிட்டி, பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட கேஷுவாலிட்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே மெடிக்கல் ஆஃபீஸர்ஸோட அவைலபிலிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய 5 படுக்கைகள் கொண்ட வசதி இருக்குது. எமர்ஜென்சி ட்ராமாவாக இருக்கலாம், என்ன விதமான எமர்ஜென்சியாக இருந்தாலும் 24/7 நம்முடைய மருத்துவமனையில் பார்க்கப்படுது. தரம் வாய்ந்த நன்கு படித்த மருத்துவர்களாலே சேவை செய்யப்படுது. இது நம்முடைய ஆப்ரேஷன் தியேட்டர். எல்லா விதமான சர்ஜரியும் இதில் பண்ண முடியும். அதாவது நியூரோ சர்ஜரி பண்ணுறது கூட நம்மளோட மைக்ரோஸ்கோப் ஃபெசிலிட்டியோட எல்லாமே இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 சர்ஜரிஸ் நம்ம இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் பண்ணியிருக்கோம். நியூரோ சர்ஜரி, ஆர்த்தோ சர்ஜரி, யூராலஜி ரிலேட்டடான சர்ஜரிஸ் எல்லாமே நம்ம இங்கே பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம் அவ்வளோ சர்ஜரிஸ் அப்படின்னா, அவ்வளோ ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 கன்சல்டன்ட்ஸ் வந்து ரெகுலராக நம்மகிட்ட வர்றாங்க. ரெகுலராக இந்த தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 தேட்டர், ஒன்று மேஜர் தேட்டர் ஒன்று இருக்குது, மைனர் தேட்டர் ஒன்று இருக்குது. சீனியர் சிஸ்டர்ஸ் நளினா எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் தமிழ், மோனிஷா அப்படிங்கிற சீனியர் ஸ்டாஃப்னால இதை ஹேண்டில் பண்ணப்படுது. இவங்க எல்லாமே டெக்னிக்கலி தே ஆர் வெரி ஸ்ட்ராங். அதனால அனைத்து சர்ஜரியுமே நம்முடைய தேட்டரில் பண்ண முடியும். மேஜர் தேட்டர்லையும் பண்ண முடியும், மைனர் தேட்டர்லையும் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி நியூரோ சர்ஜரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெகு சில மருத்துவமனைகள் மட்டும் தான் பண்ணப்படும். நான் நம்முடைய மருத்துவமனையில் மைக்ரோஸ்கோப் ஃபெசிலிட்டியோட பெஸ்ட் நியூரோ சர்ஜன்ஸ்னால பண்ணுறோம். ஸ்பைன் சர்ஜரி பண்ணுறோம். பர்டிகுலராக ஆர்த்தோவில் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி வரைக்கும் நம்மளால பண்ண முடியும் இந்த தியேட்டர்ஸை பயன்படுத்தி. நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 32 ஸ்லைட்ஸ், அதாவது ஜிஇன்னு சொல்லக்கூடிய பெரிய கம்பெனியோட சிடி ஸ்கேன் ஃபெசிலிட்டி நம்மகிட்ட இருக்கு. இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இது எக்ஸ்பர்ட் எடிஷன். ரொம்ப நேரம் நம்ம பண்ண வேண்டியது இல்லை. ½ hour to 1 hour நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கான்ட்ராஸ்ட் நம்மளால பண்ண முடியும். இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 24/7 நம்மகிட்ட சிடி ஃபெசிலிட்டி. பல மருத்துவமனைகள் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவைலபிள் டெக்னீஷியன்ஸ் இருக்க மாட்டாங்க, இது மெஷினோட அவைலபிலிட்டி இருக்காது. ஆனா நம்ம கிட்ட குவாலிட்டியா ஸ்டாண்டர்டா இன்டர்நேஷனல் பிராண்டான ஜிஇ 32 ஸ்லைட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. அதனால எப்ப வேணாலும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதுனாலும் சரி, அல்லது ஸ்கேன் பர்பஸ்க்கு வர்றதுனாலும் சரி, நம்முடைய மருத்துவமனைக்கு நீங்க வரலாம். நம்முடைய மருத்துவமனையுடைய முதல் தளத்தை, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த சிடி ஸ்கேனோட ஃபெசிலிட்டி அமைச்சு. அது மட்டும் இல்லாம ரீனல் ஆஞ்சியோ, செரிப்ரல் ஆஞ்சியோ, லோயர் லிம்ப் ஆஞ்சியோ, அப்பர் லிம்ப் ஆஞ்சியோ, இதுவும் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். நம்ம மருத்துவமனையில இது வந்து டயாலிசிஸ் டிபார்ட்மெண்ட். இதுல கிட்டத்தட்ட 8 பெட் நமக்கு இருக்குது. 8 பெட்ல 2 விதமான டயாலிசிஸ் இங்க பண்றோம். பாசிட்டிவ், நெகட்டிவ் ரெண்டு விதமான டயாலிசிஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் விதத்துல ஒரு ஷிஃப்ட்டுக்கு 8 பேர் கொண்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 24 to 25 பேருக்கு நம்ம பண்றோம். இந்த டயாலிசிஸ் டிபார்ட்மெண்ட் இங்க மட்டும் இல்லை, இது இல்லாம நமக்கு ஐசியூலயும் நமக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. அதே போல செகண்ட் ஃப்ளோர்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் நம்ம வந்து டயாலிசிஸ் பண்ணக்கூடிய வசதியை நம்ம வச்சிருக்கிறோம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நமக்கு தேவைன்னா நம்ம வந்து அங்கே இருக்கிற வார்ட்லயே ஐசியூலயே வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மேலேயும் ஐசியூலயும் நமக்கு இருக்குது. அது இல்லாமல் நமக்கு வந்து டயாலிசிஸ் வந்து நமக்கு 24 மணி நேரம் நமக்கு செயல்படுது. நம்ம எமர்ஜென்சி எதுவாக இருந்தாலும் எந்த நேரத்திலும் நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு அதுக்கு உண்டான மருத்துவர்கள், டெக்னீஷியனுங்க எல்லாமே நமக்கு 24 மணி நேரம் தயாராக இருக்கிறாங்க. டயாலிசிஸ்க்குன்னு இருக்கிற டெக்னீஷியனுங்க இங்கே வந்து நமக்கு ஹாஸ்பிட்டலே தங்கி இருக்கிறாங்க. ஸோ அதனால டயாலிசிஸ் எந்த நேரத்திலுமே நமக்கு செயல்படுதுன்றதை நாங்கள் உங்களுக்கு வந்து தெரிவித்துக்கொள்கிறோம். உங்களுக்கே தெரியும், மருத்துவமனையில வந்து சிகிச்சை இருக்கணும்னா முதல்ல டயக்னாஸ்டிக்ஸ் நல்லா இருக்கும். இப்போ நம்மளுடைய லேப்ல பாத்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டுமே நம்ம இன்னோஸ்லேயே பண்றோம். அதாவது ஹாஸ்பிட்டலே பண்ணக்கூடிய ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மிஷின், எலக்ட்ரோலைட்ஸ் மிஷின், எலைசா மிஷின்,
அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் மிஷின் எல்லாமே நம்மகிட்டே இருக்கு. அப்படிங்கிறதுனால எல்லா இங்க இருக்கக்கூடிய சிகிச்சைகளுக்கு தேவையான தரம் வாய்ந்த கிளினிக்கல் லெபார்டரி நம்மகிட்ட இருக்கு. நீங்க அதை தான் பாக்குறீங்க. சிஸ்டம்ல இப்ப டெஸ்ட் போட்டுருக்காங்க. அது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சிஸ்டம், பயோகெமிஸ்ட்ரி சிஸ்டம். அப்படிங்கிறதுனால நாங்க வெளியில எதையுமே அனுப்புறதில்லை. இங்கேயே வந்து தேவையான அளவுக்கு நமக்கு ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால அனைத்து இரத்த பரிசோதனைகளையும் நம்முடைய மருத்துவமனையிலே நடைபெறும். சாதாரண பாத்தீங்கன்னா ஒரு 50 பெட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட், கிளினிக்கல் பெத்தாலஜிஸ்ட்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய மருத்துவமனையில கிளினிக்கல் பெத்தாலஜிஸ்ட் டாக்டர் துரைசாமி, மைக்ரோபயாலஜிஸ்ட் டாக்டர் பாக்கியராஜ் எல்லாம் இருக்கிறதுனால இங்கே வந்து எல்லா டெஸ்டையுமே நம்ம இங்கேயே பண்ணிடணுங்கிறது ஒரு நல்ல விஷயம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 24/7 எப்படி கேஷுவாலிட்டி நம்ம பாத்துக்கிறோமோ அதே மாதிரி 24/7 ஆம்புலன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட 2 ஆம்புலன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. எப்ப நம்ம கால் வந்தாலும் நம்மகிட்ட கீழே கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பரை நீங்க தொடர்பு கொண்டா உடனடியா ஆம்புலன்ஸ் வசதி உங்களுக்கு செய்து தரப்படும். மருத்துவமனையில் இந்த ரிசப்ஷனுக்கு நீங்க கால் பண்ணா போதும், உடனடியா செய்து தரப்படும். நம்ம டிரைவர்ஸ் எப்பவுமே அவைலபிளா இருக்கும். பிரைவேட் மருத்துவமனையின் பிரைவேட் ஃபார்மசி இது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜசேகர்னு நம்முடைய மேனேஜர் இருக்காரு. இவர் கீழே வந்து 10 பேர் ஒர்க் பண்றாங்க. 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஃபார்மசி. எப்ப வேணாலும் இங்க வந்து மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம். தரமான மருந்துகள், பிராண்டட் மெடிசன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கிடைக்கும். நம்முடைய மருத்துவமனைக்கும் இது பயன்படுது. ஸோ 24 மணி நேர வசதி எப்பவுமே நம்முடைய மருந்தகத்துல உண்டு. மக்கள் எப்பவுமே, வெளி மக்களும் சரி, மருத்துவமனையில இருக்கிற நோயாளிகளுக்குமே இந்த மருந்தகம் தரமான மருந்துகளை எப்பவுமே தருகிறது. நம்முடைய மருத்துவமனையில வந்து பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி, 2 வீலர் ஃபெசிலிட்டி, அது மட்டும் இல்லாம நம்முடைய நோயாளிகளை பார்ப்பதற்கு உறவினர்களோ அல்லது அட்டெண்டர்ஸோ வந்தா பயன்படுத்துறதுக்கு கேன்டீன் ஃபெசிலிட்டில இருந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே நம்ம மருத்துவமனை சார்பில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய மருத்துவமனை வந்து பலவிதமான அட்மினிஸ்ட்ரேட்டர்களை கொண்டு இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு. சார் பேர் வந்து பாத்தீங்கன்னா டேனி, மிஸ்டர் டேனி. அவர் தான் வந்து ஆபரேஷனல் ஹெட் அண்ட் நோடல் ஆபீசரா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. எந்த மருத்துவர்ல அணுகி எந்த சிகிச்சையில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய பொறுப்பு வகிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எல்லாவற்றையும் உடனே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கும் டாக்டர்ஸுக்கும் போற மாதிரி அவருடைய ஹெல்ப் இருக்கும். நிர்வாகத்திலே இருக்கிறதுனால நிர்வாக பொறுப்பினையும் அவர் பங்கு பெறுறாரு. சார் வந்து நம்முடைய அட்மின் மேனேஜர். 15 வருடங்கள் நம்முடைய மருத்துவமனையில பணி செய்யறாரு. எல்லா ஐபி, ஓபி, டாக்டர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த ஸ்கோப்புக்கு தேவையான எல்லா வித வசதிகளையும் செய்து கொடுக்கறது அவருடைய பணி. அது மட்டும் இல்லாம இங்க வந்து மேன் பவர் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்துலயுமே அவர் இன்வால்வ் ஆவாரு. அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்தோட வளர்ச்சியில 15 வருஷமா அவருடைய பங்கு மிகப்பெரியது. ஸ்டாஃப் கிட்ட இருக்க குறைகளா இருக்கலாம், கிரிவன்ஸா இருக்கலாம், பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடிய கிரிவன்ஸா இருக்கலாம், அல்லது எந்த ரூம்ல அட்மிஷனா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எதை கேட்டாலும் உடனடியா செய்து தர்றதுக்கு சார் எப்பவுமே ரெடியா இருப்பாரு. நீங்க எந்த உதவி வேணும்னாலும் நம்முடைய மேனேஜர், அட்மின் மேனேஜர் மிஸ்டர் ராபர்ட் அவர்களை அணுகலாம். நன்றி.